ஹலோ யூ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். ஸோ நானே உங்ககிட்ட ஷேர் பண்ண போது வெரி டிவைன் டிப் வித் மை ஃப்ரெண்ட் டு திருத்தணி தான். ஸோ இன்றைக்கி நான் எவ்வளோ செலவாகுது, காஸ்ட் பிரேக் டவுன் என்ன, நீங்கள் எந்த டைமில் ட்ராவல் பண்ணலாம், எது சேஃபான ஆப்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே விலாகில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் விலாக் மட்டும் பார்க்காம நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்போயுமே நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட ட்ராவல் பண்ணுறீங்க ஒரு கேர்ளாக இந்த வீடியோ பார்த்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மார்னிங் டைமே பெஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஈவினிங் டைமில் நமக்கு ட்ரெயின் எப்படி கிடைக்கும், அது எப்படி திருத்தணி கிளம்புவோம், என்ன டைமுக்கு இங்கே ரீச் ஆகும், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நானும் என் ஃப்ரெண்டும் மார்னிங் வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஈவினிங் ட்ரை பண்ணால் அதை வந்து வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து டிக்கெட் வந்து அரௌண்ட் 100 ருபீஸ்க்கும் கம்மி தான். ஸோ நாங்கள் ட்ரெயின் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிவிட்டு வந்து ஏறிட்டோம். நாங்கள் லோக்கல் ட்ரெயினில் தான் ஏறினோம். ஸோ ரொம்ப காஸ்ட் கம்மி தான். இங்கேருந்து நீங்கள் ஒரு 1 hour பக்கமாக, ஒரு 1.5 hours பக்கமாக இருக்கும். நீங்கள் வந்து திருத்தணி வந்து ரீச் பண்ணிடுவீங்க. பட் லோக்கல் ட்ரெயினில் இருக்க ஒரே இஷ்யூ என்ன அப்படின்னா ரொம்ப நின்று போகும். பட் ஆனால் இதுவே நீங்கள் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து 6:20க்கு இருக்குது. அந்த ட்ரெயினுக்கு ஏறிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரே அட்டெம்ப்டில் கொண்டு போய் திருத்தணிக்கு வந்து விட்டுருவாங்க. பட் நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம், மெயின்லி பிகாஸ் ஆஃப் மீ. அன்றைக்கி வந்து கொஞ்சம் காலையில் ஏஞ்சிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் ரொம்பவே வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நாங்கள் அங்கே போகிறதுக்கு. நாங்கள் வந்து திருத்தணி ரீச் பண்ணும் போதே 9:15 பக்கமாக ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் திருத்தணி ஸ்டேஷனில் இருந்துட்டு ஆட்டோ பிடிச்சி நீங்கள் திருத்தணி மேலே போகிறதுக்கே 50 ருபீஸ் தான் கேட்பாங்க ஷேரிங்கில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போயிடுங்க. நாங்கள் அங்கேருந்து 50 ருபீஸ் ஷேரிங்கில் திருத்தணிக்கு மேலே போயிட்டோம். மார்னிங் டைமில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து ஆட்டோவே ப்ரொவைட் பண்ணிக்கோங்க உங்களுக்காக. ஏன்னா நீங்கள் நடந்தெல்லாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா டைம் ஆகிடும். நீங்கள் ரொம்ப எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா மேலே போனால் நீங்கள் லைனில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து வீக்கெண்ட்ஸில் தான் டைம் இருக்கும். அப்போ நம்ம வந்து ஏறி போகும்போது நீங்கள் ரொம்ப வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நாங்கள் ஆட்டோ ஏறி மேலே போயிட்டோம். அண்ட் மேலே வந்து வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ அங்கே வந்து நிறைய ரெனோவேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு எங்களால் ஃபுல்லாக வீடியோஸ் கேப்சர் பண்ண முடியலை. லைக் அவ்வளோ அழகாக இல்லை. பட் ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ரெனோவேஷன்லாம் முடிஞ்சு நான் போகிறப்போ ஃபுல்லாக திருத்தணியோட ஏஸ்தட்டிக்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து ஃபில்ம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மேலே போனோடனே நானும் என் ஃப்ரெண்டும் 10 ருபீஸ் ஒரு கப் மோர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடித்தோம். இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா லக்ஸுரிஸ் தான். ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து சாமி பார்க்குறதுக்காக போய் லைனில் நிற்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுல்ல வரும்போது. ஸோ லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெஸ்ட் ரூம் போனோம். ஆக்சுவலி அங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வ்ளாக்னு வரும்போது நான் இதுவும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாக வந்து அங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் உள்ள ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளில வந்து சன்ஸ்க்ரீன் அண்ட் லிப்ஸ்டிக்லாம் போட்டு வந்து ரெடி ஆகிட்டோம். ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் சன்ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. சன்ஸ்க்ரீன் வந்து ஜஸ்ட் நம்மளோட ஸ்கின்னை டேன் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, நிறைய ஸ்கின் இஷ்யூஸை வந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் எது எடுக்கிறீங்களோ இல்லையோ ஜஸ்ட் ஹேவ் அ சன்ஸ்க்ரீன். அண்ட் எனக்கு பவுடர்லாம் போட டைம் இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க. ஜஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா சிங்கின் ஆனதுக்கப்புறமா ஒரு ரெட் லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக வந்து 3 ஸ்கூப்ஸ் ஆஃப் சன்ஸ்க்ரீன் வந்து எப்போயுமே அப்ளை பண்ணுவேன். லைக் அதுவும் வெளிலலாம் போனால் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இல்லை சோம்பேறித்தனம் அப்படின்லாம் வந்து தயவு செஞ்சு சொல்லாதீங்க, ஓகேவா? ஸோ நான் மிச்சம்லாம் எடுத்து கையில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலி என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ரெட் லிப்ஸ்டிக் ஃப்ரம் மார்ஸுமே வந்து நான் எடுத்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு ரெட் லிப்ஸ்டிக்கு என்ன ஸ்பெஷல்னால் ஈஸியாக இருக்குது எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அண்டர் ருபீஸ் 200 தான், சாரி 300. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு ரெட் லிப்ஸ்டிக்ன்றதுனால உங்கள் ஃபேஸை இன்ஸ்டண்ட்டாக அந்த பிரைட்னஸ் கொடுக்குது. ஸோ டடா ரெடி ஆயாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டோம். ஆளுக்கு 100 ருபீஸ் டிக்கெட். எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் பர்சனுக்கு 100 ருபீஸ் 500 இருந்தாலே நீங்கள் திருத்தணி டு சென்னை வந்து ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் லைனில் போய் நின்றுட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர்க்குள்ளே நாங்கள் சாமியுமே பார்த்துட்டோம். ரொம்ப 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 நல்ல தரிசனம். ஆக்சுவலி ரொம்ப வந்து நீங்கள் 100 ருபீஸ் டிக்கெட் அப்படின்றதுனால வேகமாலாம் உங்களை ரஷ் பண்ணல, நல்லாவே சாமி பார்க்க விடுறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே கிரேட்ஃபுல் தான். ஸோ விநாயகரை பார்த்துட்டு உள்ளே போய் முருகரையும் பார்த்து நல்லா வேண்டுதல்லாம் வச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளில வந்து அந்த மாதிரி ஒரு வேல் இருக்கும். அங்கே நிறைய இந்த மாதிரி வந்து பூஜை அதெல்லாம் குட்டி குட்டியாக பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அதெல்லாம் போனீங்க அப்படின்னா பாருங்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு காசு சேவ் பண்ணலான்ட்டு ஸ்டெப்ஸ்லேயே இறங்கிட்டோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா ஸ்டெப்ஸில் இறங்கும் போது நிறைய குட்டி குட்டி கோயில் இருக்கும், கடைங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் குட்டியாக ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். பட் ஆனால் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நீங்கள் இறங்கிடலாம். நாங்கள் அன்றைக்கி செம வெயிலுன்றதால மாஸ்க்கு கொடை எல்லாம் எடுத்துகிட்டு போனோம். அண்ட் நான் உங்களையுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அங்கங்கே வாட்டர் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஒரு கொடை எடுத்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக துப்பட்டா ஆர் மாஸ்க் வந்து ஃபேஸை கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். வந்துட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் அங்கே வந்து அங்கேயே சார்ஜ் போடுறதுக்கும் இடம் இருந்துச்சு. நான் மார்னிங் வந்து பவர் பேங்க் எடுத்துகிட்டு போயிட்டு ஒயர் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். ஸோ அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து நானே என் ஃப்ரெண்டும் சார்ஜ் போட்டுட்டு
அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து சென்னை வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலி ஃபார் பர்சன் 500 இருந்தால் போதும், நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிவைன் டேவை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டோன்ட் மிஸ் திஸ் அவுட். இட்ஸ் வெரி நியர் டு சென்னை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.